வாங்க இங்க ஒரு கட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு ரொட்டிக்குள்ள இந்த சாலட் வைக்க போறோம். சாலட் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணணும்ல, அது வேண்டாம் நம்மளுக்கு. அதுக்கு பதிலா ஒரு சாஸ். இதை வந்து நீங்க பிரெட் கூட ரொட்டி கூட எல்லாத்து கூடயும் பண்ணி கொடுக்கும் போது இது வந்து நல்லா யம்மியா இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இது பேர் வந்து சிப்போட்டல். ஓகேவா? ஸோ அந்த சாஸ்க்கு என்னென்ன வேணும்னா, நான் வந்து அதுக்கு முன்னாடி சாலடுக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு கேப்சிகம், அப்புறமா இது ஒரு ஆனியன். இந்த ஆனியன் கட் பண்ணிப்போம். கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சிப்போட்டல் பண்ணலாம். ஸோ இந்த சிப்போட்டல் சாஸ் இருக்குல்ல, நான் வந்து ஹெல்த்தி வெர்ஷன்ல பண்றேன். முட்டை கிடையாது, முக்கியமா முட்டை கிடையாது. எனக்கு அந்த பச்சை முட்டையில அந்த அந்த மயோனைஸ் கொடுப்பாங்கல்ல, அது சுத்தமும் பிடிக்காது. ஓகே, இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு பனீர் பீஸ் எடுத்திருக்கேன், மிக்சியில போட்டேன். 2 சீஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு மிளகாய் சுட்டு வச்சிருக்கேன் அடுப்புல. அதை வந்து காம்பை கிள்ளிட்டு இதை வாஷ் பண்ணிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் சால்ட், ஹிமாலயன் சால்ட் எடுத்துக்கிறேன் இந்த அளவு. அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பொடி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை அப்படியே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கணும். இந்த கொஞ்சம் நல்லா இப்படி திக்கா இருக்கு, அந்த வழுவழுன்னு அரைஞ்சிச்சு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் வெஜிடபிள் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஓட்டு ஓட்டுவோம். எனக்கு வந்து எண்ணெய் போதும் தோணுது, ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஹெல்த்தி வெர்ஷன் பண்ணும்போது சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஓகே, தண்ணி சேர்த்த உடனே நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இவர் கேட்டாரு, என் கையை வச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட் தான், பட் வந்து நீங்க சீஸ் பனீர் வைக்கும் போது அது சைட்ல போய் ஒட்டிக்கும். நீங்க ஸ்பூன்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது இது எங்கேயாவது இடத்துல ஒரு திக்கா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டிக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஸ்பாட்ச்லாவில கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கை வச்சு பாக்குறதுல தப்பு கிடையாது. சரிங்களா? இப்ப நம்மளோட சாஸ் டிப் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாலட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஆக்சுவலா இந்த மீன ராசி திருப்தி அடைய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தாங்க. நான் வந்து மீன ராசி ரேவதி நட்சத்திரம். பட் திருப்தி ஏன் வரமாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பட் அதே சமயம் ஒரேடியா நீங்க இந்த ராசியெல்லாம் நம்பிட்டு அப்படியே மூழ்கி போயிடாதீங்க. அது நம்மளுக்கு வந்து உயிர் வாழ்றதுக்கே தப்பான விஷயமா ஆக்கி விட்டுடும். என்ன ஆச்சுன்னா, இது புது டிஷர்ட், இது உள்ள இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா பிங்க் கலர்ல ஒரு எடுத்து போட்டுட்டேன். ஆனா பாருங்க, இப்படி ஓபன் பண்ணும் போது இது வந்து அப்படி விழுந்துச்சு, எடுத்து போட்டுக்கோ கமலி அப்படின்னு. அது என்னதான் எடுத்து போட்டாலும் நம்ம திருப்தி எங்கேயும் வரமாட்டேங்குது. திரும்ப திரும்ப கடைக்கு போய் வேற ஏதாச்சும் வாங்கணும்னு தோணுது. இந்த மாதிரி வியாதி உங்க யாருக்காச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, நான் இப்ப வந்து ரொட்டி போட போறேன். இந்த சிலிகான் மேட்டும் வந்து நான் இப்ப ரீசெண்டா வாங்கினேன், பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல. இதை பார்த்து வாங்குங்க. சைஸும் சரி, உங்களுக்கு வந்து இந்த பை ஒன் கெட் ஒன்ல ப்ரைஸும் சரி, இது ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும்.
இது கொஞ்சம் நம்ம யோசிச்சு வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இது கிடைச்சிரும். இது ஆஃபர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வாங்கும்போது இருந்த ஆஃபர் போயிருக்கா எனக்கு தெரியாது. 2-3 டைப்ல ஆஃபர் போடுறான். ஓகே, இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா சப்பாத்தியும் போட்டுக்கலாம், ஃபுல்கா சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இப்ப எங்க வீட்டுல வந்து இந்த ஃபுல்கா சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு அது நல்லா சாஃப்டா இருக்குல்ல. சரி, நான் வெறும் எப்பவும் சொல்றதுதான், தண்ணியும் உப்பு மட்டும்தான் போடுவேன். போட்டுட்டு பிசைஞ்சிட்டு இப்படி ஒரே பக்கமா நீங்க திரட்டும் போது உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பக்தி முத்திருச்சுன்னு எனக்கே தோணுது. இப்ப ரொம்ப கோயிலா போறேன். இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு பாபா கோயில் போயிட்டு இன்னைக்கு ஒரு பிளாக் போடுறதா இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா எனக்கு வந்து ஹோல் டே பிளாக் அது மாதிரி போடலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது சரிப்பட்டு வருமா எனக்கு அப்படின்னு தோணுது. நான் 11 மணிக்கு தூங்குவேன், அதையும் எடுக்கணும்ல ஓ பிளாக்ல, ஹோல் டே பிளாக்னா. சரி, ஓகே. இப்பெல்லாம் காமெடி படிக்கிறேன், மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது. நான் படிக்கிற காமெடி நல்ல நல்ல காமெடியா படிக்கிறேன். ஓகே, ஒரு பக்கம் வெந்திருக்கும். வந்துருச்சு. இந்த சிலிகான் மேட் வந்து எனக்கு வந்து இன்னொரு வகையிலையும் யூஸ் ஆகுது. பூரி போடும் போது சைட்ல எல்லாம் வச்சுக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்புறம் வந்து இந்த மாவு வந்து திரட்டும் போது உங்களுக்கு அது உங்களுக்கு வீடியோல காமிக்கலாங்கும் போது இந்த ரொட்டி புஷ்ன்னு ஏர் போயிடுது. மற்ற நேரம் நல்லா வருது, ஏன்னு தெரியல. ஒருவேளை ரேவதி நட்சத்திரம் காரணமோ எனக்கு தெரியல. நிஜமா ரேவதி நட்சத்திரம் தாங்க காரணம். ஏன்னா பாருங்க, புஷ்னு ஊப்ப மாட்டேங்குது. நேரம் சரியில்லை, அதனால ரொட்டி நல்லா உப்பாது. நேரம் சரியில்லை, ரொட்டி உப்பாது. ஓகே, நான் அது வந்து இந்த ரொட்டியை நான் வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த ஸ்ப்ரெட் போட்டு. ஓகேவா? ஒரு பிளேட் வேணுமே. இப்படி ஒரு ரொட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நிறையவே எடுத்துக்கணும், கொஞ்சம் எம்மியா இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேமா. மிக்ஸ் இல்லையா? உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. இதுல வந்து நீங்க கொஞ்சம் ஹங்கர் கூட போட்டுக்கலாம். தயிரை நல்லா கட்டி தயிரா எடுத்து அப்படியே கூட போட்டுக்கலாம், நீங்க நல்லாதான் இருக்கும். வாசம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு வேணும்னு தோணுதுன்னா இந்த ஹெர்ப்ஸ் இருக்குல்ல, அப்படி போட்டுட்டு இப்படி அதை எடுத்து வெடிச்சு நல்லா இறுக்கமா அப்படி திரட்டி இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட வேலைப்பாங்க. ஆஹா, நல்லா கிரீமியா இருக்கு. அந்த குக்கும்பர் ஜூஸியா இருக்கு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது நம்ம ரொம்ப வேலைமான கடை தேவையில்ல. இந்த 2 பொருளோட ஒரு பொருள் மிளகா போட்டு அடுப்புல வச்சு மிக்சியில வச்சு ஒரு அரை அரைச்சிட்டு
காயை கட் பண்ணி இதுக்குள்ள வச்சு ஒரு ரொட்டி போட்டு கொடுத்துட்டாலே போதும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஒட்டிக்குது. இது அப்படியே ஒட்டிக்குது. நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ்ல வச்சீங்கன்னா இது வந்து நீங்க இதை வந்து ஒரு ரோல் பண்ணி பேக் பண்ண தேவையே இல்லை. இது அப்படியே ஒட்டிக்குது அப்படியே. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.